Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான vlog பார்த்தலாம். பட் எடுத்த உடனே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஒருத்தன் பில்டிங் கட்டறேன்னு சொல்லி அதாவது பாடி பில்டிங் ஆக போற பில்டிங்கா மச்சான்? பில்டிங் தானே? பாடி பில்டர் ஆக போறேன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க, அவரு உழைக்கிறதோட நான் அதிகமா உழைக்கிறதா இருக்குது. அகியுடைய பிரேக்ஃபாஸ்ட் இதை வந்து டோட்டலாக மாற்றிட்டேன். நானே சொல்லிட்டேன், என்னென்னா ஒரு விஷயம் நீ செய்ய ஆசைப்படுறேன்னா அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டுக்கப்பா, நான் செஞ்சு கொடுக்குறேன், நீ முயற்சி மட்டும் பண்ணு தெய்வமே அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இவர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஆசைப்பட்ட ஒரு விஷயம் செஞ்சார். அதான் சொல்ல வந்துடுறேன் மச்சான். ஏன்டா அவசரப்படுற? உன்னை புகழ்ந்து பேசுறதுக்கு தானே டெய்லி 50 ரூபா கொடுக்குற நீ, அப்புறம் என்ன? ஸோ அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே மகி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவில் கூட காமிச்சிருப்பேன், வெறும் டவுசர் போட்டு நின்றுப்பார், அதில் 6 பேக் இருக்கும். அப்போ கூட நான் அதை வந்து இப்போ ஃபேமிலி பேக் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பேன். தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் மகி வந்து முயற்சி பண்ணுறாரு. அவருடைய முயற்சிக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும்ல. அதனால் அவருடைய பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் ஏதாவது ஒரு பயிர் வகை இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு இருந்துச்சு, அதனால் சக்கரவள்ளி கிழங்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சத்து மாவு, நம்மளுடைய நாகாஸ் ஒன்லி நேச்சுரல் சத்து மாவு தான், அதுவும் வந்து ஒரு 1/4 லிட்டருக்கு மேலே கொடுத்துருக்கேன். அடுத்து 2 அவிச்ச முட்டை, அப்புறம் 3 ஃபிஷ்ஷு துண்டு, டர்க்கி துண்டு மாதிரி, அது ஒரு ஃபிஷ் துண்டு. ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்கேன். அவர் சாப்பிட்டு இது உனக்கு வயிறு ஃபில்லிங்காக தானே சொல்ல இருக்குது. நார்மலாகவே நான் நிறைய வீடியோவில் சொல்லுவேன், காலையில் மத்தியானம் நைட்டு, காலை இரவு என்ன டிஃபன், தோசை இட்லி, மதியம் என்ன சோறு, இது எல்லாமே அரிசி தானடா அப்படின்னு கேட்பேன். அது மாதிரி எப்போவுமே நீங்கள் அரிசி உணவே எடுத்துக்காமல் மாறி அப்படி நம்ம காலையில் வந்து இந்த மாதிரி பயர் வகை சத்து மாவு எப்படி சாப்பிட்டாவே நம்மளுக்கு வயிறு நிறைஞ்சு போயிடும். காட்டுங்க உங்கள் பாடி பில்டிங்கை காட்டுங்கப்பா. அடாடாடாடாடாடா, எப்படி எவ்வளோ பெரிய பில்டிங்கு, நம்மள பில்டிங்கோட பெரிய பில்டிங்காக இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லாருமே காலையில் ஹெல்த்தியாக, நைட்டு ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. மத்தியானத்தில் வேணால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியல் இந்த மாதிரி நல்லா சாப்பிட்லாம். ஸோ இது வந்து தோசை தவாவில் போட்டு கொடுத்தேன், எண்ணெயில் ஃப்ரை பண்ணல, அந்த கலர் அப்படி இருக்குது. சரி போதும், புகழ்ந்த தள்ளி அது போதும், கிளம்பட்டுமா? ஓகே, நம்ம ஆஃபீஸ் கிளம்பலாம். ஹாட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் மத்தியானம் லஞ்சுக்கு. எப்போவுமே எனக்கு, அம்மாவுக்கு, தம்பி, பாப்பா, மாமியார், இப்படி 5 பேருக்குமே எடுத்துக்குவேன். இது பார்த்தீங்கன்னா புது குட்டியோண்டு மண் சட்டி அதை வாங்கி சூப்பராக சீசனிங் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் வெங்காயம் குழம்பு பண்ணிட்டேன். இதுக்கு வந்து சைட் டிஷ்க்கு உருளைக்கிழங்கு இதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். கிச்சன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் தான், அந்த பொருளெல்லாம் எடுத்துட்டோம்னா கிச்சன் வந்து நீட்டாகிடும். பட் இதுக்கே எனக்கு டைம் இல்லை, ஏன்னா நம்ம கரெக்டாக ஒரு 9:30க்கெல்லாம் அங்கே போயிடணும். அப்போ தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த வேலையை பார்க்குறதுக்கு, ஈவினிங் நம்ம கரெக்டாக வீட்டுக்கு வர்றதுக்கு சரியாக இருக்கும் எங்களுக்கு. அதனால் இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஆஃபீஸ் போயிட்டு என்னோடய வேலை பார்த்தீங்கன்னா நான் இந்த அளந்து கொடுக்கறது எல்லாமே பண்ணுவேன். என்னோடய மாமியார் அம்மா வந்து வறுத்துருவாங்க. வறுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அம்மா புடைச்சிருவாங்க. நான் அளந்து கொடுக்குற எல்லாத்தையுமே இந்த மாதிரி அளந்து, ஏன்னா நம்ம பல்காக தான் பொருள் எல்லாமே வாங்கி வச்சுக்கிறது. அடிக்கடி இந்த பவுடர் ஐட்டம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம போய் ஒவ்வொரு வாட்டியும் வாங்கினோன்னா டைம் நிறைய வேஸ்ட்டாக போகுது. அதனால் பல்காக வாங்கி வச்சுட்டு நான் அப்பப்போ அளந்து கொடுத்துருவேன். அது அம்மா பார்த்தீங்கன்னா புடைச்சிருவாங்க. எல்லாமே நம்ம சுத்தபத்தமாக நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்வோமோ அந்த மாதிரி தான் செய்கிறது. அதே மாதிரி க்ளோஸ் சீரம் பார்த்தீங்கன்னா கையில் கவர் போட்டுட்டு ஃபஸ்ட்டு க்ளவுஸ் போட்டுட்டு நம்ம பண்ணது 2-3 வாட்டி அப்படியே கையில் வந்து வழுக்கி விட்டுருச்சு. அதனால எண்ணெயில் கைப்படாமல் நீங்கள் எடுத்து ஊற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லுவோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டுறதுக்காக ஜல்லி வாங்கி போட்டோம் இல்லையா, அதை வண்டி போக வர அது கல் மேலே ஏறும்போது அப்படியே மண்ணோடையே அது போய் செட் ஆகிடுச்சு. அதனால் அது எல்லாத்தையுமே மகி இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு அழகாக எடுத்துட்டாங்க. அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஜல்லி மட்டும் வந்துடும், மண் வராது. ஸோ அதனால் ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்கன்னா வாங்கும் போது எந்த அளவுக்கு அதை வந்து நம்ம விரும்பி வாங்குறோமோ அதே மாதிரி எப்பயுமே அதை பாதுகாத்துக்கணும். இது வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன், அதுவும் வீடு கட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் இன்னுமே கற்றுக்கிட்டேன். ஸோ உள்ளே வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நான் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன். பாப்பா தான் தம்பிக்கு ஊட்டி விடுறா. தம்பி வாய பாருங்க பல்லு இல்லாமல். இங்கே பார்த்தீங்கன்னா மகி கொரியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பேக்கிங்க்கு நானுமே தான் உட்காரும், அப்போ தான் நம்ம இவ்வளோ இதையும் பேக்கிங் பண்ணி முடிக்க முடியும். அந்த சைட் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பவுடர் வந்து பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பத்தலை, அதனால ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சிட்டு வந்து தான் எப்போவுமே ரெடி பண்ணுறது. இப்போ போய் திருப்பி ஒரு பேட்ச் அரைச்சிட்டு வந்தோம். அந்த ட்ரேயில் போட்டு ஆற வச்சு அதுக்கப்புறமா பேக்கிங் பண்ணிவிடுவோம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் பவுட்ரு, சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க், கால்சியம், இதெல்லாம் பவுடர் ஐட்டம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷு தான் நம்மக்கிட்ட. ஸோ அது வந்து வேலை ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது நம்ம அரைச்சி சளிச்சு ஆற வச்சுக்கிட்டே தான் இருப்போம்.
ஸோ அதனால தான் உங்களுக்கும் நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் நம்பர் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பேர், உங்கள் ஊர் அட்ரஸ் இதை நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கனால நான் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே அனுப்பிச்சிடுவேன். ஸோ நம்மளுடைய என்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றதையும் நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளுடைய ஸ்கின் ஆயில் ரிவ்யூவும் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துட்டு ஸ்கின் பிரச்சனை எல்லாத்துக்குமே நம்ம ஸ்கின் ஆயில் யூஸ் பண்ணலாம், பார்த்துட்டு வாங்கிக்கலாம். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆஃபீஸில் இருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது காலையில் எடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிஞ்சு சாயங்காலம் இப்போ தான் உக்காந்தோம். சரி ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் பொருட்கள்லாம் நான் வாங்கினேன், அதெல்லாம் என்ன அப்படின்றத காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான். இதை காமிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை காமிச்சிடுறேன். ஏன்னா இங்கே ஆஃபீஸ்க்கு வைக்கிறதுக்காக நான் வந்து சில திங்ஸ் எல்லாம் வாங்கினேன் பூஜை ரூமில் வைக்கிறதுக்காக. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உருளி வந்து நான் ஒரு இதில் காமிச்சிட்டேன் நினைக்கிறேன், பூவெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். இது பார்த்தீங்கன்னா குட்டியோண்டு மணி, ரொம்ப குட்டி, 142 ரூபாய். இது சூப்பராக இருக்குல்ல. ஸோ எனக்கு வந்து அந்த நார்மலாகவே நம்ம பூஜை பண்ணும்போது மணி அடித்து பூஜை பண்ணும்போது அது என்னவோ ரொம்ப பாசிட்டிவாக எனக்கு தோணும். அதனால் ஆஃபீஸில் வைக்கணுன்றதுக்காக இந்த குட்டி மணி வாங்கினோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, நெருப்புடா நெருங்குடா பாப்பா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒன்று பூஜை பண்ணுறதுக்கு, இங்கே ஒன்று. இது ஏன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு வந்து குழப்பமாக இருக்கலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நம்ம வந்து விளக்கேற்றுறதுக்கு தீக்குச்சியை பொருத்தி தானே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு குச்சியில் நீங்கள் எல்லா விளக்கும் ஏற்ற முடியுமா அப்படின்னா அதுலேயே காற்றடிச்சா பல குச்சிகள் போகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம இப்படி பண்ணால் அழகாக சூப்பராக விளக்கேற்றிக்கலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தீக்குச்சியை வந்து மரத்தை சேவ் பண்ணலாம், அதனால தீக்குச்சி வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அது ஒரு ரீசன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த காத்தடிக்கிற நேரம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு விளக்கேற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. மேட்ச் பாக்ஸை தேட வேண்டியதில்லை, டப்புன்னு இப்படி அடிச்சோமா விளக்கேற்றணுமான்னு இருக்கலாம். ஏற்றலாமா இதிலலாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஏற்றலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்லை கோவிலில் இதை யூஸ் பண்ணுறாங்க, நான் பார்த்தேன். சில பேர் யூஸ் பண்ணுறாங்க, சில பேருன்றதை விட நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா தீக்குச்சியை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கினேன், ஒரு 6 மாதம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நான் வாங்கியிருக்கேன் வீட்டுக்கு ஒன்று, இங்கே நம்ம ஆஃபீஸ்க்காக ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தீப ஆராதனை பண்ணுற தட்டோ, இப்போ ஏதோ ஒன்று ஸ்டாண்டு, ஏதோ ஒன்று, இது பேர் எனக்கு சரியாக தெரியல. தீப ஆராதனை பண்ணுற தட்டு தான் எனக்கு சொல்ல தெரியும். ஸோ இதில் வந்து நம்ம கற்பூரம் தான் ஃபஸ்ட்டெல்லாம் வச்சு ஏற்றுவோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா, கற்பூரம் வச்சா தீபாராதனை பண்ணும்போது ஒரு ஆள் பக்கத்தில் நின்று கற்பூரம் வைக்க வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா பெருசாக வைக்கணும் ஃபஸ்ட்டே. நம்ம அதுக்கு நம்ம விளக்கு வச்சுக்கலாம். விளக்குனா நம்மளுக்கு அந்த மேலே ஸ்டாண்ட் இதெல்லாம் கரும்பு பிடிக்கல, அதனால விளக்கு வச்சு பண்ணோம். இப்போ அதுக்காக நான் இன்னொரு இது இங்கே வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆஃபீஸில் வைக்கிறதுக்காக. ஆஃபீஸ் தானே, நீங்கள் ஏன் இவ்வளோ இது பண்ணுறீங்க, அங்கேயும் போய் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்ன விஷயம்னா, நம்ம ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம்ல, செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே ஆஃபீஸ்க்கு வந்தோடனே பாசிட்டிவாக நம்ம அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுறதே எனக்கு இந்த விளக்கேற்றி இந்த மணி அடிக்கிறது இதுதான் நான் வந்து எனக்கு அது சந்தோஷம் கொடுக்குது. அதனால் அதை வாங்கி வச்சுருக்கேன், நான் இங்கே பண்ண போகிறேன். எல்லாருமே நம்ம வந்து எந்த சாமியை கும்பிட்டாலுமே அந்த இடத்துல நம்மளுடைய தொழில் பண்ணுற இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம வச்சுருப்போம் கடவுள் நம்பிக்கையோட. அது மாதிரி தான். அடுத்து இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே பாருங்கள், கீழே ஒரு பூ 5 இதழ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 இதழ், அதுக்கப்புறமா தான் இந்த இது ஊதுபத்தி வைக்கிறது. ஸோ இந்த ஊதுபத்தி ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்து கிளேல நானே ஒன்று செய்கிறேன், நான் செஞ்சு சாமி கிட்ட வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் இது வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். செம்ம அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு, ஏற்கனவே நம்ம பால் காய்ச்சும் போதே ஒரு விளக்கு வாங்கியிருப்போம். அந்த விளக்கு சாய்தேவ் எடுத்துக்கிட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறான். அந்த விளக்கு அவனுக்கு தான் அப்படின்னு சொல்லி, அதனால இந்த விளக்கையே நான் வாங்கி ஒளிச்சு வச்சிருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நான் சாமி ரூம்ல வைக்கல, ஏன்னா சாய்தேவ் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே எடுக்கிறான். நான் இன்னொரு பொருள் வாங்கினேன், அதையும் காட்டுறேன். ஸோ இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பால் காய்ச்சும் போது வாங்கினது ரொம்ப குட்டி விளக்கு, அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்றதுனால மகி எனக்கு இந்த விளக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஒன்று இந்த விளக்கு கீழே தட்டு வைப்பேன், அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டாண்டு வாங்கி வச்சிருவேன் நான். ஸோ இந்த விளக்கு வாங்கினேன். இன்னொரு பொருள் எடுத்துகிட்டு வரேன், இங்கே போகிறேன், அங்கே இருக்கு. அடுத்த பொருள் இந்த வேல். நான் ஏற்கனவே விளாக்ல காமிச்சிருப்பேன், இருந்தாலும் தனியாக காட்டல நான். இந்த வேல் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் தான் வேணும்னு நான் தேடிட்டு இருந்தேன். எனக்கு காமிச்ச சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு. நம்ம இங்கே தானே ஆஃபீஸில் தானே வைக்கிறோம், அதுக்கு குட்டி குட்டியாக எல்லாமே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம வீட்லேயும் பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணணும், இங்கேயும் நம்ம பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணணும், அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அளவாக வச்சுக்கலாம்னு சொல்லி தான் குட்டியாக வாங்கினேன் நான். இந்த வேல் பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருந்துச்சு, ஸ்டாண்டோட இருந்துச்சு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் ஸ்டாண்டு இல்லாமல் நீங்கள் வெள்ளி வேல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஷார்ப்பாக தான் கொடுத்துருக்காங்க, சில இது இந்த மாதிரி ஸ்டாண்டோட இல்லை.
அந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு மண் பாத்திரத்தில் வந்து திருநீர் கொட்டி அந்த திருநீருக்கு நடுவில் இந்த வேலை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து வேல் வாங்கி வைக்கணும் அப்படின்னு வச்சு, ஏன்னா நம்ம வேலை பண்ணுற இடத்துல வந்து வேல் வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு எனக்கும் அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால அடுத்து இந்த உருளி, இதுதான் நான் சொன்னேன். இது உருளின்னு தான் எனக்கு சொல்ல தெரியும், இது வேற பேர் இருந்தால் நீங்களே சொல்லிடுங்க. இது வந்து எனக்கு அக்கா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு மதுரையில் அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த உருளியில் வந்து நம்ம வாசனை பொருட்கள், பச்சை கற்பூரம், அப்புறம் வந்து கிராம்பு, இந்த மாதிரி விஷயங்கள் அதை நம்ம உள்ளே போட்டு வாசனையான பூக்கள் போட்டு நம்ம வந்து இப்படி வெளியில் வைக்கும்போது ஒன்று வந்து திருஷ்டி இருக்காது. இன்னொன்று வந்து என்னோட நம்பிக்கை என்னன்னா, இப்போ நிலவாசலில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய குலதெய்வம் இருக்காங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல தண்ணி வச்சு பூக்கள்லாம் வாசனையோடு போட்டு வச்சா ஒரு பாசிட்டிவாக நம்ம உள்ளே வரும்போதே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால நான் இதை வாங்கினேன். ஸோ பூ போட்டு வைக்கிறது வந்து அப்பப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து நான் சாமிக்காக வாங்கினது, நம்மளுடைய ஆஃபீஸில் வைக்கிறதுக்கு. இப்போ அடுத்த விஷயம் காட்டுறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாத்ரூமில் செட் பண்ணுறதுக்கு வாங்கினேன். ஆஃபீஸ் பாத்ரூம் தானே, இதில் எதுக்கடா இத்தனை சோப்பு டப்பான்னு நீங்கள் நினைக்கலாம். தம்பி பாப்பா நாங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக கிளம்பி வந்துடுவோம். இப்போ மத்தியானத்தில் ஸ்கூலு, அதனால் அவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டரில் தண்ணியை போட்டு நல்லா ஜாலியாக குளிக்கிறது இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக இங்கே எல்லா சோப்புமே வச்சுக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த பாருங்க, நம்மளுடைய சோப்பு தான் நான் அவங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இது மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் கரையாமல் நல்லா இருக்கும்ல. அதனால இதை பார்த்தீங்கன்னா கார்னரில் வைக்கிறதுக்காக இந்த ஸ்டாண்டு வாங்கினேன் நான். பிளாஸ்டிக் தான், இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 536 ரூபாய். ஆனால் என்னென்னா நெல்லுன்னு அந்த மாதிரி பிளாஸ்டிக் இல்லாமல் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ்க்காக வாங்கினோம். இது ரொம்ப அழகாக இருந்தது. சும்மா இதில் நம்ம வைக்க போகிறது இந்த சோப்பு டப்பா இதுகள் மட்டும்தான். ஒன்று வந்து துவைக்கிற சோப்பு, இன்னொன்று குளிக்கிற சோப்பு, இன்னொன்று பாத்திரம் தேய்க்கிற சோப்பு. அம்மா வந்து இங்கே தான் நம்ம சாப்பிட்ற ஐட்டம்லாம் இது விளக்கிட்டு இருக்காங்க. அதனால ஸோ இது எல்லாமே வாங்கினோமா. அடுத்தது இதுக்குள்ளதான் முக்கியமான ஐட்டங்களே உள்ளது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம். ஆனால் என்னன்னா, இதை வாங்கிட்டு வந்து இங்கே வச்சு ரொம்ப நாள் ஆச்சா. உள்ள எதுவும் ஜந்துக்கள் போயிருக்குமோன்னு பயமா இருக்கடா. ஒன்றும் பள்ளியில் போயிருக்காதுல்ல. ஓகே, நான் வாங்கின கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுறேன் பாருங்களா. அப்படியே அலேக்கா இருக்கும், ரொம்ப அழகா இருந்துச்சு உண்மையாவே. ஃபர்ஸ்ட் வந்து இவ்வளவு ஐட்டங்கள் வாங்கினதுக்கு அண்ணன் எனக்கு ஃப்ரீயா கொடுத்த செட்டை காமிச்சிடுறேன். இதுதான் எனக்கு அண்ணன் வந்து ஃப்ரீயா கொடுத்தது. ஸோ அந்த அண்ணன் கடை வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணே இவ்வளோ ஜார் வாங்கினேனே, எனக்கு இது ஃப்ரீயா கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கவும் சேட்டடா இங்கே அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு இது. அதே மாதிரி எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. என்னன்னா, எல்லா கப்பும் அந்த மாதிரி கிடையாது. இந்த உள்ளுக்குள்ள கலர் இருக்க மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு கப்பு நான் வாங்கினேன். அந்த கப்பில் வந்து ஏதாவது நம்ம ஊற்றி குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சூடா கசக்கிற ஃபீலாக இருக்குது. அதனால அந்த கப்பு நான் யூஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். அதில் ஒயிட் சிமெண்ட் ஊற்றி ஏதாவது கிராஃப்ட் ஐட்டம் பண்ணிக்கலான்னு. அதனால நீங்கள் வாங்கும் போது பார்த்து வாங்குங்க. சில கப்பு நல்லா இருக்கு, சில கப்பு, ஏன்னா அது ஒரு கெமிக்கல் தானே, உள்ளே போய் எதனா பிரச்சனை பண்ணி விட்டா என்ன பண்ணுறது. அதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த ஜாடி, இது ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா, செம்ம அழகாக இருக்குது. நல்ல நீல கலரில் ஒயிட் கலரில் டிசைன் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இதோடைய மூடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து எவ்வளோ போடலாம், 1/4 கிலோ போடலாம் அந்த அளவு. நான் வந்து எனக்கு ஆசையாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு, நம்மளுடைய சொந்த வீட்டில் வைக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டேன் ஒரு ஆர்வ கோளாறுல. ஆனால் வாங்கினதுக்கு அப்புறமா இத்தனை ஜாடியில் நம்ம என்ன போட்டு வைக்கிறது அப்படின்றது எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு. என்னென்ன இதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். இந்த பாருங்க, இது 2 பாருங்க, எப்பவுமே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் இப்போ ஃபோன் நம்பர் கொடுக்குறனால ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்ற நான் அது ஒரு செட்டு வாங்கினேன். அடுத்து பாருங்க, இது ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இது வந்து இந்த செஸ் போர்டு மாதிரி டிசைன் போட்டிருக்காங்க, செம்ம சூப்பராக இருக்குது, நல்ல அழகாக இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக வருது. இது வந்து 1/2 கிலோ பிடிக்குமா. இது பார்த்தீங்கன்னா 2 வாங்கினேன். இதை எடுத்துக்கிறேன், ஆனால் ரொம்ப பொறுமையாக கையாள வேண்டியதாக இருக்குது. 2 ஏன் 2 வாங்கினேன்னா, ஏற்கனவே நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து 2 வாங்க தான் பிடிக்கும், ஒன்றா வாங்க பிடிக்காது அப்படின்னு, ஜோடியாக வாங்க பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தான் ஒரு குழப்பம் நடந்து விட்டது. என்னன்னா, இந்த ஜார் வந்து அந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா 2 கிலோ பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால என் ஃப்ரெண்டுக்கு ஒன்று வாங்கினோம். ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து புளி போட்டு பார்த்துட்டு 1 கிலோ தான் பிடிக்குது, 2 கிலோ பிடிக்கலன்னாங்க. நான் அதான் சொன்னேன், அவர் 2 கிலோ பிடிக்கினாரா, எனக்கு என்ன பிடிக்குன்னு சொன்னாரா. 2 கிலோ இடக்கில் தூக்கி உள்ள வச்சா அது பிடிக்கும். அவர் அதை கூட இருக்கும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. 2 கிலோ அவர் சொன்ன மாதிரி பிடிச்சிருச்சுல. இதுல உப்பு புளி அப்புறம் ஒரு அக்கா சொன்னாங்க எண்ணெய் கூட ஊற்றி வச்சுப்பான்னு சொன்னாங்க. அவர் வந்து 2 கிலோ புளி பிடிக்கும், 2 கிலோ உப்பு பிடிக்கும் சொன்னாரா, சொல்லலை. 2 கிலோ பிடிக்கும் தான் சொன்னாரு. கடைசியில ஜாடி தான் 2 கிலோ வரும் போல இருக்குது. உப்பு உள்ள போடுற ஐட்டம் 2 கிலோ பிடிக்காது. இருந்தாலும் பரவாயில்ல, இப்படிதான் சொல்லி ஆசுவாசப்படுத்த வேண்டியா இருக்கு. இதெல்லாம்
நம்ம வீட்டில் வச்சு பார்த்தோம்னாவே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக நல்லா தான் இருக்கு, அழகா. இதோ இது வந்து நான் ஏன் வாங்கினேன்னா புளி தான். என்ன இந்த வாட்டி மம்மி புளியே பிடுங்கலையே? எப்பவுமே அம்மா புளி கொடுப்பாங்க. புளி வந்துருச்சு வீட்டில், ஒரு மூட்டை இருக்கு, நாங்கள் அம்மா உடைச்சு உண்மையாகவா? ஓகே, இந்த 2 ஜாடிக்கு நேரம் வந்துருச்சு. டெய்லி புளி குழம்பு போட்டு கொள்ளுவாருங்க. நான் எங்க பாடி பில்டர் ரத்தம் ஊற்றி போய் போக வேண்டியதான். புளிக்குழம்புலாம் பண்றதா இல்ல, இதுதான் புளி பேஸ்ட் தான் செஞ்சு வைக்கணும். அதுதான் அவசரத்துக்கு இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நான் 2 தான் வாங்கினேன். என்னன்னா நான் வந்து வெளியில வாங்குற ஏற்கனவே அந்த வீடியோல வந்து எப்படியும் நான் பாவமா எதனா பேசி வச்சிருப்பேன், வெளியில வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைக்கெல்லாம் போனா கொடுக்குற ரேட்டை வாங்கிக்கிறோம், வெளியில வாங்கிக்கோங்க, இது சொல்ற ரேட்டை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா இது வந்து எனக்கு 280 ரூபாய் என்ன சொன்னாங்க, அப்புறம் 250 ரூபான்னு சொன்னாங்க, அப்புறமா குறைஞ்சி 230, கடைசியா 230 ரூபான்னு அந்த அண்ணன் வாங்கிட்டாங்க. ஆனா என்னன்னா கடையில போய் பார்த்தா 235 ரூபான்னு இருந்தது, 5 ரூபாய் டிஃபரெண்ட்ல இருந்தது. அப்ப 280 ரூபான்னு சொன்ன உடனே நம்ம கொடுத்து வாங்கியிருந்தா நான் எப்படி நொந்து போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பெரிய ஷோரூம் ரேட்டே அவ்வளவுதான், ரேட் கம்மியா தான் இருக்கு. பெரிய கடையிலேயே வந்து 235 ரூபாய் தான் இதே ஜார். அப்படியே நான் இதை கூட ஒரு வீடியோல காமிச்சிருப்பேன். அதனால ஓகே, நம்ம வெளியில வாங்குறது நல்லதுதான், பட் அண்ணாசும் கொஞ்சம் பார்த்து ரேட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. ஸோ இந்த ஜார்லாம் பார்த்துட்டீங்களா? இன்னும் வீட்டில் சில ஐட்டங்கள்லாம் வச்சிருக்கேன். அதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பபுள் ரேப் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு சுத்தி டைட்டா அப்படியே மேலே தூக்கி வச்சிட போறேன். ஏன்னா எல்லாமே கிளாஸ், நம்ம இருக்கிற வீட்டில் எனக்கு பத்தல இடங்கள், பொருட்கள் தான் வாங்குறத தவிர இடத்த யோசிச்சு வாங்கல. எல்லாம் சொந்த வீட்டை நினைச்சு வாங்குறதுனால நிறைய இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். காட்டிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். பாய். என்னடா பாய் சொல்லிட்டேன், அதை போய் காட்டுவேன். இங்கே 10 நிமிஷம் ஆயிடுச்சு, 11 நிமிஷம் ஆயிடுச்சு. காலைல எடுத்து ஒரு 3 நிமிஷம் பாஸ்ல தான் இருக்கா, ரன்னிங்ல ஓடிட்டு இருக்கு. ஏன்டா அப்ப அதை போய் எப்ப காட்டுறது? அது அப்புறம் காட்டிக்க. அது அழகா இருந்துச்சு. சரி ஓகே, இவன் முடிச்சுக்க சொன்னதுனால நான் முடிச்சுக்கிறேன். நீங்களும் அந்த பக்கம் வந்து எம்மா முடிச்சுக்கப்பா நல்லா இருப்பேன்னு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் நம்மளுடைய நாகாஸ் ஒன்லி நேச்சுரல் ப்ராடக்ட் எல்லாம் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் சரி கமெண்ட்லயும் சரி கான்டாக்ட் பின் பண்றேன், கான்டாக்ட் நம்பர் பின் பண்றேன். ஆமா, என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்ற லிஸ்ட்டும் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்றதுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்க கேட்ட நிறைய ப்ராடக்ட் அதுல இருக்குது. ஸோ எல்லாமே அடுத்தடுத்து வந்துடும். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிக்கோங்க. எல்லாமே சன்லைட்ல, ஹேர் ஆயில், ஸ்கின் ஆயில், டேண்ட்ரஃப் ஆயில், இது எல்லாமே சன்லைட்ல ப்ராசஸ் பண்றது. பவுடர் ஐட்டம் எல்லாமே சிறுதானியங்கள். ஸோ எல்லாமே வந்து நேச்சுரலா பண்றது. வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். பாய்.